இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. வாலிப பருவத்திற்கென்று வேதம் தருகிற ஆலோசனைகள், கட்டளைகளை நாம் இந்த வாரத்துல தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று வேதம் சொல்லுகிற அந்த கற்பனையை பற்றி தியானிக்க போகிறோம். வாலிப பருவத்திலே வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு பெரிய ஆசை என்னவென்றால், மற்றவர்களுக்கு முன்பாக நான் பெரியவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நான் வித்தியாசமாக உயர்ந்தவனாக என்னை காட்ட வேண்டும். இதுதான் வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு பெரிய ஆசை. வேதமும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் வேதம் ஒரு ஆலோசனை தருகிறது, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, அவர்களுக்கு ஒரு மாடலாக நீ மாறு, உலகத்திற்கு அல்ல. ஆண்டவரை தேடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ மாதிரியாக இரு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் வாலிப பருவத்திலே பிள்ளைகள் நினைப்பது வித்தியாசமான உடைகளினால், இல்லை நாம் ஏதோ ஒன்றை துணிகரமாக துணிந்து செய்வதனால் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை பெரியவர்களாக காட்டி விடலாம் என்று சொல்லி. ஆனால் அதனால் எல்லாம் நாம் பெரியவர்களாக மாற முடியாது. சேஷமாக நம்முடைய உள்ளான குணம் நன்றாக இல்லாத பட்சத்திலே வெளியிலே நாம் என்ன வேஷம் போட்டாலும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளி வேஷத்தில் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறவர்களை அவர்களை மாதிரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 1 பேதுரு 3:4 நாம் பார்க்கிறோம். ட்ரெஸ் கோடு பற்றி, நம்முடைய உடையை பற்றி வேத வசனம் சொல்லுகிறது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அழகாக உடுத்தி பாருங்கள். ஆண்டோருக்கு ஏற்க ஆண்டோர் பிரியப்படுவாரா என்று யோசித்து அழகாக உடுத்தி பாருங்கள். அது பார்க்க நன்றாக இருக்கும். இன்றைக்கு அந்த உள்ளான அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை மறந்து போனதினாலே தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு உள்ளான மனிதனிலே அழகாக வேண்டும், சாந்தம் உள்ளவளாக அமைதல் உள்ளவளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாலிப பெண்கள் யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை நீங்கள் மாதிரியாக காட்ட முடியும். அதே போல தீமோத்தேயுவுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை, நீ ஒருவனும் உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் மாதிரியா இருக்க வேண்டும், விசுவாசத்திலும் அன்பிலும் மாதிரியா இருக்க வேண்டும், விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியா இருக்க வேண்டும், அன்பிலும் ஆவியிலும் மாதிரியா இருக்க வேண்டும். வாலிபத்திலே தான் நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் பார்க்கும்படி ஆகா ஓஹோ என்று பெரிய பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்பது உங்கள் குறிக்கோளாக இருப்பதை விட, கர்த்தர் விரும்புகிறபடி அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாக நான் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நாள் அதற்காக நீங்கள் மனஸ்தாபப்பட மாட்டீர்கள். வயதான காலங்களிலே நான் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தேன் என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு வரும். நடக்கையிலே நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். நீங்கள் நடப்பதை பார்த்து இன்னொருத்தர் பின்பற்ற முடியுமா என்று யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் உங்களை மாதிரியாக கொள்ளுகிற மாதிரி உங்கள் நடக்கையும் உங்கள் வார்த்தையும் இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளாக, ஒழுக்கமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வாலிபத்திலே தான் கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வும் ஒரு விசுவாசமும் உங்களிலே பெருக நீங்கள் இடமளிக்க முடியும். இந்த வாலிப பிராயத்திலே
சிருஷ்டிகரை நினைத்து அவரோடு உள்ள உறவிலே பலப்பட்டு அவரை விசுவாசித்து பாருங்கள். அது ஒரு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். அதே போலதான் கற்பிலும் நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிக்கு துரோகம் செய்கிறவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சொல்லி. உங்கள் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும். வாலிபத்திலே உங்களை நீங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பின் நாட்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும், சுகமாக சந்தோஷமாக இருக்கும். எண்ணாகமம் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பிறர் முகம் பார்க்கிற ஒரு மனைவியை பற்றி புருஷனுக்கு தானாகவே ஒரு எரிச்சல் உண்டாகும் என்று சொல்லி. இன்றைக்கு நிறைய திருமண வாழ்க்கைகள் முறிந்து போகிறது. திருமண வாழ்க்கையை வாலிப பிள்ளைகளால் இன்பமாக அனுபவிக்க முடியவில்லை. ஏதோ அற்ப காரணங்களுக்காக வெகு சுலபமாக உதறி தள்ளிவிட்டு வேறு பந்தங்களை வாலிப பிள்ளைகள் தேடி போகிறார்கள். வேத வசனம் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்று தந்த வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை உதறிவிட்டு போகிற பட்சத்திலே இன்னொருவரை நீங்கள் நியாயமானபடி திருமணம் செய்வது போல் இருந்தாலும் அதை வேசித்தன பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று தருகிற திருமண வாழ்க்கை, உங்களுக்கென்று தருகிற வாழ்க்கை துணையை நீங்கள் இன்பமாக அனுபவிக்க வேண்டுமானால் உங்கள் வாலிபத்திலே உங்கள் கற்பிலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அவசியமில்லாத உறவுகளோடு நீங்கள் தொடர்பு வைக்காதபடி உங்களை காத்து கொள்வதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாம். அவசியமில்லாத தொலைபேசி அழைப்புகள், அவசியமில்லாத உறவுகளிலே நீங்கள் கவனமாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்து மற்றவர்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது பின்னாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் மாதிரியாக இருக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை நீங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கலாமா? நான் ஒரு பாடலை பாடுகிறேன். அந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்கு ஏவுகிறபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை சரி செய்து கொள்ளலாம். எந்த உறவெல்லாம் தகாத உறவு என்று ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் விட்டுவிட இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய எந்த நடத்தையெல்லாம் மாதிரியா இல்லாமல் இருக்கிறதோ, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறதோ அதையெல்லாம் விட்டுவிட இப்பொழுது ஒப்பு கொடுங்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையின் வார்த்தைகள், உங்கள் நடக்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? கர்த்தரோடு உள்ள உறவிலே நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? விசுவாசத்திலும் அன்பிலும் அவரை நேசிக்கிற அன்பிலும் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா என்று பாருங்கள். வாழ்வின் முதன்மை இயேசுவுக்கு, வாழ்வின் முழுமையும் இயேசுவுக்கு, வாழ்வின் முதன்மை இயேசுவுக்கு, வாழ்வின் முழுமையும் இயேசுவுக்கு, நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கு, சுவிசேஷத்துக்கு. இயேசுவை அறியாதோர் மனம் மாற சகல ஜாதியும் அடிபணிய. இயேசுவை அறியாதோர் மனம் மாற சகல ஜாதியும் அடிபணிய. நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கு, சுவிசேஷத்துக்கு. ஏசப்பாக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் முழுசும் உமக்கு சொந்தம், என்னை ஆசீர்வதியோன்னு கேளுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இன்னைக்கு தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் அந்த தீர்மானத்திலே உறுதியா இருக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.